வீரா மாறன் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் வீரா வேலை செய்யற இடத்துல கடைக்கு வந்திருக்காங்க. அங்க கடைக்கு வந்து ராமச்சந்திரனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. மாமா நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் நினைச்சு நீங்க சாப்பிடாம கிடக்குறீங்க. சாப்பிடாம கிடந்தா உடம்பு எடுத்துக்கு மாமா ஆகும். நாங்க இருக்க நீங்க சாப்பிடாம இருக்கலாமா? வாங்க மாமா நீங்க வந்து சாப்பிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தி கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. ராமச்சந்திரனும் சாப்பிட்டு முடிச்சு வந்துடுறாங்க. அப்பதான் ராமச்சந்திரனுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வராங்க. என்ன ராமச்சந்திரா, உன் சின்ன பையன் 2 பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டானாமே. அடடா, இதை கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை பற்றி தான் ஊரெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. ஏப்பா, இன்னும் 2 பசங்களும் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன்னா இந்த கடையில வேற ஆளுகளை வேலைக்கு வைக்க வேண்டியதே இல்லை பாரு. ஆள் தேடவும் வேண்டியதில்லை, சம்பளமும் மிச்சம் அப்படின்னு ஏளனமா பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த மாறன் அவங்கள திட்டி தீக்குறாங்க. உங்க பொண்ணு தான் ஓடி போயிட்டு தான் சொன்னாங்க. கல்யாணம் பண்ணினதே பண்ணனா ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டியிருக்க கூடாதா? ஏதோ குடிகாரனாமே, அப்படிப்பட்ட பையனையா கல்யாணம் பண்ணிட்டா? அதுக்காக போனா போதுன்னு நீங்க விட்டுட்டீங்களா அப்படின்னு பதிலுக்கு பதில் சொல்லவும், இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராமச்சந்திரன், ஏன்டா சொல்லி கட்டின? பாவம் அவர் மனசு என்ன வலிக்கும் தெரியுமாங்கிறாங்க. ஏப்பா, நம்மளை சொன்னா மட்டும் நமக்கு வலிக்காதா? நமக்கும் மனசு இருக்குல்ல. சொன்னது சரினா நான் சொன்னதும் சரிதான். இதை பத்தி ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. வீராவும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து வந்து மாறனை திட்டுறாங்க. இதை பாத்தியா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு மாறனுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, விஜய வெளியே நில்லுன்னு சொல்லும்போது எதுக்காக அண்ணாந்து அந்த பக்கமா மாடிப்படியே பார்த்துட்டு இருந்தா? தண்ணி டேங்கியே பார்த்தாலே, நம்ம வந்து கேட்கும்போது கூட மலைத்துளி விழுதுன்னு சமாளிச்சாலே. அப்போ விஜய் கிட்ட வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அது என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். அவ தான் இங்க வந்துட்டால்ல. அப்போ வீட்டுல அத்தை மட்டும்தான் இருக்கும். அத்தையை எப்படியும் சமாளிச்சிடலாம். விஜய் ரூம்ப போய் செக் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு குழு கிடைக்குன்னு நினைச்சுக்கிட்டு மாறன் அங்கிருந்து பேசாம கடையை விட்டு போறாங்க. வீரா பார்த்துக்கிட்டே இருந்துட்டு, ஐயோ பாவம், மாமா பேசுனதுனால தான் வருத்தப்பட்டு போவான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க வீரா. ச்சே, இவன் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணிடுறான். அப்புறம் இப்படி திப்புன்னு போட்டு போகிறான். என்னதான் செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஒரு லேடி வராங்க. அவங்க வந்ததும் கண்மணியை தேடிக்கிட்டு வராங்க. கண்மணியை பார்த்து, ஏக்கா நீங்கள் பிளான் பண்ணபடி எல்லாம் சரியாக தானே நடந்தது? இன்னும் மீதி பணம் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குறீங்களா இல்லை விஜய்கிட்ட வாங்கிக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த வீராவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, இன்னும் பாதி விஜய்கிட்ட வாங்கிக்கிறாளா? அப்போ விஜய் இவ்வளவு கூட்டா சேர்ந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணினாங்களா? என்ன நடக்குதுங்க அப்படின்னு வீரா போய் கண்மணி கிட்ட கேட்குறாங்க. கண்மணியும் மண்டபத்தில் நடந்தது எல்லாம் வீரா கிட்ட உண்மையை ஒரு துளி மாறாத சொல்லிடுறாங்க. ஆமா வீரா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கார்த்தி ரூமுக்குள்ள போனதும் இவளை நான் தாழ்விக்க சொன்னேன். கார்த்தி முகூர்த்த நேரத்துக்கு வெளியே வராம கிடக்கட்டும், அப்பதான் இவர் ரூம்ல இருந்து வெளியே வந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஜய் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கண்மணி சொல்லி அழுகிறாங்க. கேட்ட வீரா, அடிச்சி நீ எல்லாம் ஒரு அக்காவா? கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை எப்படியெல்லாம் பாழாக்கியிருக்க பாரு. இதுல இடையில பூந்தவ என்னமா ஆட்டம் கட்டிட்டு இருக்கா? இப்ப யாருக்கும் பதில் சொல்ல முடியாம இப்ப பிருந்தா கண்ணீர் வெட்டிட்டு இருக்கிறதுக்கு யார் பதில் சொல்லுவா? சொல்லு பார்க்கலாம். நீ உன்கிட்ட பணம் இருக்குங்கிற திமிரில் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் விளையாடிக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு வீரா கண்மணியை திட்டிட்டு திரும்பவும் அந்த பொண்ணுக்கிட்ட அங்க என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு விவரியா சொல்லிடுறாங்க. கண்மணி அக்காவும் விஜயும் சேர்ந்து தான் அந்த ரூம்பை தாழ்பால் போட சொன்னாங்க. நான் தாழ்பால் போடுறதுக்கு முன்னாடியே விஜய் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் உள்ள இருக்கும்போது நீ வெளியில தாழ்பால் போட்டுருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சுட்டு போயிட்டேன்க்கா. இப்போ வந்து நான் 2 பேர்த்துக்கிட்டையும் யாருக்கிட்ட பணம் வாங்குறதுன்னு தெரியலைங்கிறாங்க. இப்படி ஒரு அசுத்தமான காரியம் பண்ணியிருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையான்னு திட்டி தீர்த்துட்டு அடுத்தது விஜயை போய் பார்க்குறாங்க வீரா. கண்மணி அக்கா, நீங்களும் விஜயும் சேர்ந்து பெரிய பிளான் பண்ணி கூட்டு சேர்ந்து தான் இதை சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இதில் கூட்டு இல்லையான்னு கேட்குறாங்க அந்த பொண்ணு. இப்படி ஒரு அநியாயத்துக்கு இப்போ என்னையும் சேர்த்து கூட்டுன்னு சொல்கிறாளே, வீரா கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு வீராவை திருன்னு பார்க்குறாங்க கண்மணி. வீரா சடன்னு போகிறாங்க. போனதும் விஜயை அப்படியே கையை முறுக்கி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வராங்க. ஐயோ வீரக்கா, எதுக்கு இப்படி என்னை இழுத்துக்கிட்டு வர்றீங்க? முதல்ல கையை விடுங்கக்கா, கை வலிக்குதுக்கா, விடுங்கன்னுக்கிட்டு வராங்க விஜய். ஏய் வாடி முதல்ல அப்படின்னு தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்த வீரா விஜய் கிட்ட கேட்குறாங்க. கார்த்தி பிருந்தா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக கண்மணி தான் பிளான் பண்ணியிருக்கா. அது தப்பு தாண்டி. நீ என்ன பண்ணியிருக்க? கார்த்தி ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த வெளியே தாழ் வச்சவளுக்கு பணம் தர்றேன்னு மிரட்டிட்டு கார்த்தி ரூமுக்குள்ளே போயிருக்க. அப்போ நீ ஏற்கனவே பிளான் பண்ணி கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற ஆசையில் பிருந்தா வாழ்க்கையை கெடுக்கணும்னு தானே நீ அந்த ரூமுக்குள்ளே போனேன்? சொல்லுடி. எவ்வளோ பெரிய ப்ராடு, எவ்வளவு ட்ராமா. இதை மட்டும் பொய்ன்னு சொல்லிடாத. அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்து நான் கோர்ட்ல நிறுத்தி இதை உண்மைன்னு என்னால நிரூபிக்க முடியும். அதுக்கப்புறம் மேடம் ஜெயிலுக்கு தான் போகணும். எப்படி வசதி, எப்படி சௌகரியம்? உண்மையை ஒத்துக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஐயோ வீரக்கா, நீங்க யாரோ ஏதோ சொன்னதை வச்சு தப்பா பேசிட்டு இருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் இல்லக்கா, கார்த்தி மச்சான் ரூமுக்கு பெட்ஷீட் எடுக்க தான் போனேன்னு சாதிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மாறன் வீராவுக்கு ஃபோன் பண்றாங்க. வீரா, என்னடா இது, வெளியில போனவன் திரும்பவும் நமக்கு எதுக்கு ஃபோன் பண்றான்னு ஃபோன் அட்டன் பண்றாங்க. வீரா, நீ கூடிய
சீக்கிரம் நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, திடீர்னு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுற அப்படின்னு நான் சொன்னா கேளு, வருவியா வரமாட்டியா அப்படிங்க. சரி வர அப்படின்னு போறாங்க. மாறன் வள்ளியம்மா இல்லாத நேரம் பார்த்து வீரா இருந்த ரூம்ல போய் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வீரா ரூமுக்குள்ள, அதுவும் சின்ன ஒரு பெட்டியில அங்க ஒரு போன் இருக்கு. அது அப்படியே அதிருது. ஓ, சைலண்ட்ல போட்டிருக்காளா, இது வரைக்கும் என்கிட்ட போன் கூட கிடையாது, போன் எடுத்து பேசுனதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப ரகசியமா போன் வச்சிருக்கான்னா, அப்ப இந்த போனை நம்ம கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போன் எடுத்துட்டு போறாங்க. வள்ளியம்மாவுக்கு தெரியாமையே போனை அவங்க ரூம்ல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க மாறன். வீராவை வர சொன்னதும், வீரா உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணுங்கிறாங்க. என்னடா, ஏன்டா கடையில இருந்து திடீர்னு வந்த, என்ன மாமா சொன்னதுனால உனக்கு கோவம் வந்துருச்சாங்கிறாங்க. ஆமா, அவர் கிடக்குறாரு, அவர் என்னைக்கா பேசுறாரு, எப்பவும் பேசுறது தானே, அதுக்கெல்லாம் கோவப்பட்டு நான் வராமையெல்லாம் இருக்க மாட்டேன். இப்போ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, இங்க பாரு. ரூம்ல ஒரு போன் இருந்துச்சு, நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அம்மாங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அப்படின்னா அவளுக்கு முக்கியமானவங்களா தானே இருக்கணும். அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா வீராங்கிறாங்க. தெரிஞ்சுக்கலாமா. அந்த நம்பர்ல இருந்து நாமளா கூப்பிட்டு பேச வேண்டாம், ரிங்குட்டு மட்டும் கட் பண்ணுங்கிறாங்க. மாறன் வீரா ரெண்டு பேருமே ஐடியா பண்ணி அந்த நம்பருக்கு ரிங்குட்டு கட் பண்ணிடுறாங்க. அம்மாவே திருப்பி கூப்பிடுறாங்க. ஏண்டி உனக்கு எவ்வளவு தடவை ஃபோன் பண்றது, இருக்கு நீ ரிங்குட்டு கட் பண்ற, பேச மாட்டியா அப்படின்னு கேட்கவும் வீரா விஜி குரல்ல பேசுறாங்க. அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்கு, எங்க வர்றதுன்னு கேக்குறாங்க. நான் பல்லவன் பார்க்க வர்றேன், நீயும் அங்க வந்துருமாங்கிறாங்க வீரா. வீராவும் மாறனும் சொன்ன மாதிரியே அந்த பல்லவன் பார்க்கல அந்த அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அங்க போய் பாக்குறாங்க. இத்தனை பேர் மத்தியில விஜயோட அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறது வீராங்கிறாங்க மாறன். இருடா, அவங்க கிட்ட தான் நம்பர் இருக்குல்ல, விஜயோட அம்மாவுக்கு விஜய் நம்பர்ல இருந்தே போன் பண்ணி பார்க்கலாம், அட்டன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க வீரா. நல்ல ஐடியா அப்படின்னு மாறனும் வீராவும் திரும்ப அந்த நம்பருக்கு போன் பண்றாங்க. அம்மா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கவும், அடியே நீ சொன்ன மாதிரி நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன்டி, வா நான் இங்கதான் இருக்கேங்கிறாங்க. நீங்க தான் விஜயோட அம்மாவான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா கையில வச்சிருந்த போனை படக்குன்னு மாறன் பிடிங்கிடுறாங்க. அந்த அம்மா எதிர்பார்க்காத நேரத்துல ஏன் போன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இருங்கம்மா, நான் பேசுனதும் உங்ககிட்ட கொடுத்துருவேன், என்ன சரியா, கவலைப்படாதீங்க, நான் கொண்டுட்டெல்லாம் ஓடிட மாட்டேன்னு மாறன் சொல்லவும் அந்த அம்மா பதட்டம் முடிச்சு நிக்கிறாங்க. விஜயோட அம்மா இங்க இருக்காங்கன்னு நாம எப்படியாவது விஜய்க்கு தகவல் கொடுக்கணும்ல அப்படின்னு கடைக்கு போன் பண்றாங்க மாறன். கடையில ஒரு பொண்ணு கிட்ட இந்த இந்த போனுக்கு சொந்தக்கார ஒரு அம்மா பார்க்கல மயங்கி கிடக்குறாங்க, பேர் கேட்டா விஜி பேரை சொல்றாங்க, அதான் விஜிக்கு தெரிஞ்சவங்களான்னு அவங்கள கேட்க சொல்றேன், ஃபோன் நம்பரை காட்டுங்கிறாங்க. கடையில வேலை செய்யற ஒரு லேடி போய் ரகசியமா விஜயை கூப்பிட்டு, அக்கா இந்த நம்பர்ல இருந்து ஒரு அம்மா கால் பண்ணியிருக்காங்க, இங்க பாருங்களேன், இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்ச நம்பரா, அவங்க பார்க்கல மயங்கி கிடக்குறாங்களாமாக்கா, உங்களை கூப்பிட சொன்னாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்கக்கா, நீங்க தெரிஞ்சவங்களா இருந்தா போய் பாருங்கன்னு சொல்றாங்க. விஜி அந்த நம்பரை பார்த்ததும், ஐயோ இது எங்க அம்மா நம்பரு, அச்சோ பாவமே, நான் இருக்கிற இடம் தெரிஞ்சு எப்படியோ எங்க அம்மா எனக்கே ஃபோன் பண்ணிருச்சு, சரி நான் இப்பவே போய் பார்க்குறேன்னு சொல்லி அந்த கடையில இருந்து அவசர அவசரமா கிளம்பி வெளியில ஓடி வராங்க. ஆட்டோ பிடிச்சு பார்க்குக்கு வந்துட்டு இருக்காங்க விஜி. இங்க மாறன் வீரா ரெண்டு பேரும் அங்க மறைவா நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கமா வர்தா போட்டுக்கிட்டு விஜயோட அம்மா நிக்கிறாங்க. விஜி அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு பார்க்குள்ள எல்லாம் மோதிக்கிட்டு இருக்காங்க. இங்க யாரும் மயங்கி கிடக்குறாங்கன்னு சொன்னாங்களே, எங்க எங்கன்னு தேடி பார்க்கும்போது அப்ப வீராவும் மாறனும், என்ன விஜி என்ன இந்த பக்கம்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே பார்க் வந்துட்டு போலாமேன்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, உங்க அம்மா மயங்கி கிடக்கிறதா எங்களுக்கும் ஃபோன் தகவல் வந்துச்சு, அதான் நாங்களும் வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம், எங்க உங்க அம்மா அப்படின்னு கேட்கும். மச்சான் என்ன சொல்றீங்க, எனக்கு தான் அம்மா அப்பா யாருமே கிடையாதே, நான் தான் ஒரு அனாதையாச்சே, அதனால தானே நான் அங்க வந்து தங்கியிருக்கேன், என்ன காமெடி பண்றீங்களா மச்சான், எனக்கு அம்மானாலும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ இந்த போனுக்கு சொந்தக்காரர் யாரு, இந்த நம்பரை பார்த்து தானே நீ இங்க ஓடி வந்து கிடக்குற அம்மாவை காப்பாத்தலான்னு ஓடி வந்தியா விஜய்னு கேக்குறாங்க வீரா. என்னக்கா பேசுறீங்க அப்படின்னு விஜய் கேட்கவும், அதோ அங்க நிக்கிறாங்களே அவங்க யாரு அப்படின்னு விஜயோட அம்மாவை முன்னாடி நிறுத்தி கேக்குறாங்க. விஜய் அப்படியே சமாளிக்கிறாங்க. ஐயோ இவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த அம்மாவும் விஜயை பார்த்ததும், எனக்கு யாருன்னு தெரியாது தம்பிங்கிறாங்க. அப்படியா, தெரியாம தான் ரெண்டு பேரும் போன ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி நம்பர் போட்டு வச்சிருக்கீங்களா, ஏன் விஜய் இவ்வளவு நாளா உங்ககிட்ட எந்த போனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, அது எப்படி விஜய் யாருக்கும் தெரியாம உன் ரூம்ல இந்த போன் இருந்துச்சு, நிறைய நம்பர்ல இன்னைக்கு கூட கான்டாக்ட்ல இருந்திருக்கே, அது எப்படி அறிமுகமே இல்லாதவங்க கூட இன்னைக்கு கான்டாக்ட்ல எல்லாம் இருந்திருப்ப அப்படின்னு கேக்குறாங்க மாறன். இல்லாத நேரம் பார்த்து என்னோட ரூம்ல இருந்து என்னோட போனை திருடிட்டாங்கன்னு சொல்லி விஜய் வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட அம்மாவை, ஏமா நீங்க வீடு வரைக்கும் வர முடியுமா, ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. ஐயோ சார் எனக்கு யாருமே தெரியாது, என்னை விட்டுருங்க நான் கிளம்பணுங்கிறாங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, உங்களை எப்படி நாங்க சாதாரணமா விட முடியும், பார்க்கு வந்து விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, விஜயை பார்த்துட்டீங்க, அவ வீட்டுக்கு வந்து அவ என்னெல்லாம் நாடகம் நடத்துறான்னு நீங்க வீடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமல்ல, வாங்கம்மா வாங்க வீட்டுக்கு போகலான்னு வீரா கூப்பிடுறாங்க. விஜயோட அம்மா, இல்ல நான் வர முடியாதுங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன வழுக்கு டைமா கூப்பிட்டீங்கன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க. அதுக்கும் நாங்க தயாராத்தாமா இருக்கோம், பொண்ணு விஜய் பண்ற அயோக்கியத்தனத்துக்கெல்லாம்
நாங்கெல்லாம் அவளை நாங்களே எப்படா பிடிச்சி கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருக்கோம். நீங்களே சௌகரியமா புகார் கொடுக்குறேன்னு வேற சொல்றீங்க. இது ரொம்ப சௌகரியமா தான் போச்சு. நீங்களும் புகார் பண்ணுங்க. விஜி இப்பதான் ஒரு விஷயத்துல எங்ககிட்ட கையும் களவுமா மாட்டியிருக்கா. என் தங்கச்சிக்கும் என் கொழுந்தனுக்கும் கல்யாணம் நடக்கிற நேரத்துல விடிஞ்சா கல்யாணம் அப்படி இருக்க நேரத்துல நைட்லயே விஜி என் கொழுந்தனோட ரூமுக்கு போய் என்னை தொட்டுட்டாரு கெடுத்துட்டாருன்னு வாய் கூசாம பொய் சொல்லி என் கொழுந்தனை மிரட்டி எல்லாரும் முன்னாடியும் தாலி வாங்கி கட்டிக்கிட்டா. அதுவும் அவ கழுத்துல கிடக்குதே அந்த தாலி, அது ஏமாத்தி வாங்கப்பட்ட தாலி. இவரோட தம்பிக்கு இவ கூட வாழ பிடிக்கல. ஆனா உங்க பொண்ணு விஜி என்னைய கெடுத்துட்டானே சாதிச்சிட்டு இருக்கா. அப்படி ஒரு ஏமாத்து கல்யாணம் பண்ணினவளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தவளை நான் சும்மா விட போறதில்ல. அநியாயமா பொய் சொல்லி மாப்பிள்ளை ரூமுக்குள்ள இவளே தானே போய் தாள் வச்சு எல்லாத்தையும் முட்டாளாக்கிட்டு திரும்ப எங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கா. கையோட சேர்த்து உங்களையும் உங்க பொண்ணையும் சேர்த்து போலீஸ்ல பிடிச்சு கிடக்கிறதுக்கு எனக்கு நிறைய சிக்கிருக்கு. வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க வீரா. ஐயோ நானே வசமா என் பொண்ணை காட்டி கொடுத்துட்டேன்னு அவங்க அம்மா பதறாங்க. ஐயோ இவங்க யாருன்னே தெரியாதக்கா, ஏக்கா இப்படி எல்லாம் பண்றீங்க? இவங்க என்ன வரதாவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க? எங்க அம்மா செத்து வெகு நாள் ஆயிடுச்சு. அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு தான் நான் ராமச்சந்திரன் மாமாவை அண்டி வந்திருக்கேக்கா. யாரோ ஒரு அம்மாவை தேவையில்லாம வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்காதீங்கக்கா, விட்டுருங்கக்கான்னு கெஞ்சுறாங்க விஜி. அது எப்படி விஜி விட முடியும்? நீ மட்டும் கார்த்தி ரூமுக்கு போவியான், அவன் கெடுத்துட்டான்னு வெளியே சொல்லி தாலியை வாங்கிக்குவியான், திரும்ப இந்த வீட்டு மருமகன்னு உட்காந்துருப்பியான். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கிடைச்ச ஆதாரத்தை நான் கைவிடுவேனா? நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி விஜயோட அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அம்மான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ராமச்சந்திரன் வள்ளி இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. இது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. விஜயும் விஜயோட அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை அசுத்துக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாவும் ஆமாங்க, உங்களை எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இந்த பொண்ணும் பையனும் ஏன் என்ன இப்படி ஒரு அபாண்டமான பொய் சொல்லி பழி சொல்லி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. இந்த பொண்ணு கூட நான் இன்னைக்கு தான் பாக்குறேன்னு விஜயை பார்த்து சொல்றாங்க. விஜயும் ஆமா மாமா, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை வீட்டை விட்டு வெளியே வரட்டுக்காகத்தான் இந்த அம்மாவை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. இந்த அம்மா கூட என்னைய அனுப்பி வைக்கிறதுக்கு தான் இந்த வீரக்காவும் மச்சானும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. இதை பாருங்கக்கா, நீங்க என்ன சொன்னீங்கனாலும் சரி, நான் இவங்க கூடவெல்லாம் போக மாட்டேன். எனக்கு வாழ்க்கைனா அது காட்டி மச்சான் கூட தான், சாவுனா இந்த வீட்டில் தான். நினைக்கிற மாதிரியெல்லாம் யார் கூடயும் நான் போக மாட்டேன். அதுவும் தவிர தங்கச்சியை வாழ வைக்கிறதுக்காக என் பேர்ல அநியாயமா நீங்க பழியும் பொய்யும் சொல்லிட்டு இருக்கிறீங்கக்கா. இதெல்லாம் தப்புன்னு விஜி நல்ல பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வலியுமா மறுபடியும் வீராவையும் மாறினையும் திட்டுறாங்க. ஏண்டா உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பாவம் விஜி, அவளே சிவனேன்னு கிடக்குறா, அவளை ஏண்டா இப்படி எல்லாம் போட்டு தொந்தரவு கொடுக்குறீங்க? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணனதெல்லாம் போதும். உன்னோட ரூம்லயே இவ போன் வச்சு பேசிட்டு இருந்திருக்கா, அது உனக்கு தெரியுமான்னு மாறன் கேக்குறாங்க. வள்ளிமா பார்த்துட்டு என்ன விஜய் இதெல்லாம் ரூம்ல போன் வச்சிருந்தியா, உங்ககிட்ட போன் எல்லாம் இருக்கா அப்படின்னு வள்ளிமா கேக்குறாங்க. ஐயோ சித்தி, நான் இருக்கு சித்தி போன் வச்சிருக்க போறேன், எனக்குன்னு யார் இருக்கா? நான் யாரை கூப்பிட்டு பேச போறேன்? எனக்கு எல்லாமே நீங்க தான் சித்தி. எனக்கு மாமாவையும் உங்களையும் விட்டா வேற யாருமே இல்லை. என் ஊர்ல கூட என்னை எல்லாருமே ஒதுக்கி வேண்டான்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்ட சித்தி கூப்பிட்டு பேச போறேன்? யாரும் இல்லாத அந்த அனாதையை கூப்பிட்டு பேசுறதுக்கு யார் இருக்கா சித்தி? நான் போன் வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நடிக்கிறாங்க. இதை கேட்ட வள்ளிமா உண்மைன்னு நம்புறாங்க. ஏய் சும்மா நடிக்காதடி, ரொம்ப நாளுக்கெல்லாம் நடிக்க முடியாது, கூடிய சீக்கிரம் எங்க கையில சிக்கு வெடி மவள, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன்ட்டு போறாங்க மாறன். வீரா விஜிக்கிட்ட சொல்றாங்க, சிக்கிட்ட உன்னை கிட்ட நெருங்கிட்ட, ரொம்ப நாள் நீ இந்த வீட்டுல இப்படியே ஏமாத்திக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியாது விஜி. சீக்கிரம் ஆதாயத்தோட உன்னை நிரூபிச்சு வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன் பாருன்ட்டு போறாங்க வீரா. அடிப்போடி, உங்க எல்லாத்தையுமே கைக்குள்ள போட்டு சோப்புல போட போறவன் நானு. என் பக்கம் ஸ்ட்ராங்கா வள்ளியமா நிற்கும் போது உங்களால எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜி. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.